இது வருஷம் 2000 ஆரம்ப காலகட்டம். இடம் சென்ட்ரல் கேரளா, கோட்டயம், திரிஷூர் அந்த பெல்ட். இது ஒரு சாதாரண குடும்பம். காலையில 6 மணிக்கு எழுந்து, அம்மா காஃபி போட்டு, அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சு, பையன் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஓடுறான். பொண்ணு காலேஜ்ல இருந்து ஈவினிங் வராங்க. வீட்டுக்கு வந்ததும், "அம்மா, இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க. அந்த குடும்பம் பல வருஷமா சிறுக சிறுக சிரமப்பட்டு, சேமிச்சு, ஆசாசையா சின்னதா ஒரு வீடு கட்டியிருக்கு. பொண்ணோட கல்யாணம் வரப்போகுது. அதுக்காக பீரோல 50 சவரன் நகைய பத்திரமா வச்சிருக்காங்க. அப்பா அந்த நகையெல்லாம் பார்க்கும்போது, என் மகளுக்கு இது என்னோட முதல் கிஃப்ட் அப்படின்னு சந்தோஷமா நெனச்சுப்பாரு. அம்மா இன்னும் கொஞ்சம் சேமிச்சு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு கனவு காணுவாங்க. வீட சுத்தி சின்ன தோட்டம், முன்னாடி ஒரு தென்னை மரம், பின்னாடி கிச்சன்ல கார்டன் எல்லாம் அவங்க கையால உருவாக்குனது. ஒரு நாள் சாயங்காலம் குடும்பமா பக்கத்து ஊர்ல ஒரு ரிசப்ஷனுக்கு போறாங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு திரும்புறாங்க. கேட்ட திறக்கிறப்போ எல்லாமே நார்மலா இருக்கு. வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் லைட் போடுறாங்க. வீட்ல எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு. பொண்ணு ரூமுக்கு போறாங்க. அம்மா பெட்ரூம் போறாங்க. நைட் ட்ரெஸ் மாத்துறதுக்காக பீரோவ திறக்கறாங்க. அங்க தான் உலகமே தலைகீழா மாறுது. லாக்கர் திறந்து கிடக்கு. உள்ள 50 சவரன் கல்யாண நகை, அவசரத்துக்காக வச்சிருந்த ரூ. 2,00,000 கேஷ் எல்லாமே காலி. அம்மா ஐயோன்னு கத்துறாங்க. அப்பா ஓடி வந்து பார்க்கறாரு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. இவங்க சத்தம் கேட்டு பொண்ணு ஓடி வராங்க. "என்னாச்சுப்பான்னு?" கேட்கறாங்க. அப்பா தரையில உட்காந்து தலைய பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. "எல்லாம் போச்சு. பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்?" அப்படிங்கிற அழுக. போலீஸ்க்கு கால் போகுது. போலீஸ் வந்து செக் பண்றாங்க. அவங்க முகத்துல ஒரே குழப்பம். ஏன்னா, திருட்டுக்கு எந்த தடயமும் இல்ல. மெயின் டோர் பூட்டு உடைக்கப்படல. டூப்ளிகேட் கீ போட்டதுக்கான சின்ன கீறல் கூட இல்ல. ஜன்னல் கம்பி வளைக்கப்படல. கண்ணாடி உடையல. பேக் டோர் உள்பக்கம் தாள் போட்டது போட்டபடியே இருக்கு. ரூஃப்ல ஓடு பிரிக்கப்படல. ஒரு ஆஃபீசர், "சார், இது எப்படி சார் நடக்க முடியும்?" ஸோ, இது கண்டிப்பா இன்சைடு ஜாப். அதாவது உள்ள இருந்தவங்களே இந்த வேலைய பண்ணியிருக்கலாம். ஒருவேள சர்வென்ட்டா இருக்கலாமோ? அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனா, அந்த குடும்பத்துல சர்வென்ட் இல்ல. ஒருவேள ஏதாவது கள்ளச்சாவிக்கான வாய்ப்பு? பட் ஒரு கீறல் கூட இல்ல. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் கவனிக்கிறாரு. பெட்ரூமுக்கு மேல பாத்ரூம் கிட்ட சின்னதா ஒரு வென்டிலேட்டர், அதாவது காத்தோட்டம் போறதுக்காக வைக்கப்பட்ட ஜன்னல் இருக்கு. அதோட கிரில் கழட்டப்பட்டு கழற்றப்பட்டு திரும்ப அதே இடத்துல வைக்கப்பட்டதுக்கான ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன அறிகுறி தெரியுது. ஆனா, அந்த ஓட்டையோட அளவுன்னு பார்த்தா 10க்கு 12 இன்ச். அதாவது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸோட அளவு. வீட்டுக்காரர் ஷாக்ல, "சார், எப்படி சார் இதுக்குள்ள ஒரு மனுஷன் வருவான்? ஒரு 5 வயசு பையனோட தல கூட நுழையாது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போலீஸ்க்கும் அதே குழப்பம் தான். அதுவும் பகல் நேரத்துல எந்த சத்தமும் இல்லாம எப்படி உள்ள வந்து எப்படி வெளிய போனான்? ஸோ, கண்டிப்பா இது ஒரு சாதாரண திருட்டு இல்ல. இட்ஸ் அன் இம்பாசிபிள் கிரைம். டைரியில இந்த வழக்கு அன்டிடெக்டட் அப்படின்னு சொல்லி எழுதப்படுது. ஆனா, இதே மாதிரி அடுத்த வாரம் பக்கத்து ஊர்ல இன்னொரு வீடு. அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வீடு. இப்படி நெறைய திருட்டுக்கள். கேரளா மக்கள் இவன த ஃபேண்டம் தீஃப், அதாவது மாயாவி திருடன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபேண்டம் தீஃப் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட திருடன குறிக்கிற பேர் இல்ல, பை த வே. இது குற்றவியல் அண்ட் கதை சொல்லல்ல பயன்படுத்தப்படுற ஒரு வர்ணனைச் சொல். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மாயாவி திருடன் அல்லது நிழல் திருடன். அதாவது கண்ணுக்கு தெரியாம வந்து காரியத்த முடிச்சுட்டு காத்தோட காத்தா கரையிற திறமைசாலி திருடன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ரைட். இவன் யாரு? நிஜமாலுமே அப்படி ஒரு திருட்டு நடந்ததா? இல்ல வேற ஏதாவதா? இந்த இம்பாசிபிள் மிஸ்டரிய உடைக்க போலீஸ் என்ன பண்ணாங்க? அந்த வென்டிலேட்டர் ட்ரிக் என்ன? எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 51. மக்களே, அந்த முதல் இம்பாசிபிள் கிரைம் நடந்த சில நாட்கள் தான் ஆயிருந்தது. ஆனா, அதே மாதிரியான திருட்டுக்கள் பக்கத்து ஊர்ல தொடங்கிடுச்சு. திரிஷூர்ல ஒரு புது தம்பதியோட வீடு. அவங்க கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆயிருந்தது. பொண்ணுக்கு தங்க நகை 40 சவரன் போட்டிருந்தாங்க வெட்டிங் அப்போ. அங்கேயும் அதே கதை. அந்த ஃபேமிலி வெளிய போயிட்டு வந்தப்போ எல்லாமே காணாம போயிருந்தது. வீடே தலைய பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் கோட்டயம்ல ஒரு வயசான தம்பதி. அவங்க ரிட்டயர் மணி ரூ. 3,00,000 கேஷா வச்சிருந்தாங்க. அதுவும் திருடப்பட்டது. அந்த தம்பதி, "எங்களோட 40 வருஷ உழைப்பு ஒரே ராத்திரியில போயிடுச்சு. என் மகளோட கல்யாணத்துக்குன்னு இத வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாங்க.
அவங்க வீட்ல சிசிடிவி கூட கிடையாது. அடுத்து 3வது கேஸ். எர்ணாகுளம்ல ஒரு யங் ஐடி கப்பலோட வீடு. அவங்க லேப்டாப், கோல்ட் செயின், 1,00,000 கேஷ் எல்லாமே காணாம போயிருந்தது. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடு. மொத்தம் ஒரே 1 மாசத்துல மட்டும் 6 முதல் 7 கேஸ்கள். எல்லாமே அதே ஸ்டைல். சின்ன வென்டிலேட்டரோட கிரில் கழட்டப்பட்டு, உள்ள போய் திருடிட்டு, கிரில்ல மறுபடியும் சில வீடுகள்ல வச்சிருந்தாங்க. சில வீடுகள்ல கிரில்ல பக்கத்துல இருக்கிற கிச்சன்லயோ அல்லது வாஷிங் மிஷின் மேலயோ வச்சுட்டு காணாம போயிருக்கான். மத்தபடி எந்த தடயமும் இல்ல. கேரள மக்கள் பயந்துல ஆழ்ந்துட்டாங்க. செய்தித்தாள்ல ஹெட்லைன், "கதவு பூட்டிய வீட்டுக்குள் திருடன் எப்படி?" இப்படின்னு. டிவியில டிபேட் இன்னொரு பக்கம். சிலர் கள்ளச்சாவி கும்பல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் அலாம் வைக்கணுங்க, கிரிலெல்லாம் மாத்தணும் இப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஊர்ல பலர் எக்ஸ்ட்ரா லாக்கு, அயன் கிரில்லுன்னு போட ஆரம்பிச்சாங்க. நைட் நேரத்துல வீட்டுக்கு வெளியே நடமாட்டம் குறைஞ்சே போச்சு. பெண்கள் நைட்டு தனியா தூங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸ் துறை தீவிரமா இறங்குனாங்க. ஃபாரன்சிக் டீம் வீடு வீடா போய் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், டிஎன்ஏ இப்படி எல்லாம் தேடினாங்க. பட் எதுவுமே கிடைக்கல. கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள விசாரிச்சாங்க, ஏத்து வீட்டுக்காரங்கள விசாரிச்சாங்க. எதுவும் சந்தேகமா தெரியலையே சார், இப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க. வென்டிலேட்டரை க்ளோஸா ஆராய்ச்சி பண்ணாங்க. கிரில் வெளியில இருந்து கழட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த சின்ன ஓட்டை வழியா ஒரு மனுஷன் உள்ள இறங்குறது, இறங்கி திருடி மறுபடியும் வெளியே போறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இப்போ ஒரு சீனியர் ஆஃபீசர் சொன்னது, "சார், ஒருவேளை ஒரு குழந்தை இல்லைன்னா குள்ள உருவம் கொண்டவங்க உள்ள வந்திருக்கலாமோ?" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 5 வயசு குழந்தை தலைய கூட நுழையாது அப்படின்னு பொதுவான அபிப்பிராயம் எல்லார்கிட்டயும் இருந்தது. 10க்கு 12 என்ன பண்ண முடியும்? போலீஸ் உயரதிகாரிகள் கூட்டம் நடத்துனாங்க. இது சாதாரண திருடன் இல்ல, மாஸ்டர் மைண்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க. ஆனா எல்லா முயற்சியும் ஃபெயிலியர். ராங் சஸ்பெக்ட் உட்பட. மக்கள் இந்த திருடனை த ஃபேண்டம் தீஃப், மாயாவை திருடன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காத்து மாதிரி வருவான், காத்தோட போயிடுவான். போலீஸ் திணற ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் அந்த ரத்தம் தோய்ந்த இரவு வரப்போகுது. அந்த ஃபேண்டம் திருடனோட கேம் இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருந்த நேரம். ஒரு சாதாரண நைட் பேட்ரோல் எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சு. ஜூன் மாசம் 26ஆம் தேதி 2012வது வருஷம். ஏர்லி மார்னிங் 1:00. இடம் பாரிபள்ளி, நிலமேல் ரோட்ல, கொல்லம், ஜவஹர் ஜங்ஷனுக்கு பக்கத்துல. 2 போலீஸ்காரங்க நைட் பேட்ரோல்ல இருக்காங்க. ஏஎஸ்ஐ ஜாய், இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அனுபவம். கொஞ்சம் கண்டிப்பான ஆளு. அன்னைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட் முடிய போற நேரம். "இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வீட்டுக்கு போய் தூங்கணும்" அப்படின்னு பக்கத்துல இருக்கிற டிரைவர் மணியம் பிள்ளை கிட்ட சொல்றாரு. மணியம் பிள்ளை, இவருக்கு வயசு 47, போலீஸ் டிரைவர், ரொம்ப நேர்மையானவர், குடும்பத்தோட அழகான லைஃப், மனைவி இந்திரா, 2 குழந்தைங்க. ரோடு ரொம்ப அமைதியா இருக்கு. திடீர்னு ரோட்டு ஓரத்துல ஒரு வெள்ளை கலர் மாருதி ஆம்னி வேன் தனியா நிக்கிறது இவங்க கண்ல படுது. ஹெட்லைட் ஆஃப் ஆயிருக்கு. "ஜாய், இந்த நேரத்துல இந்த வண்டி இங்க என்ன பண்ணுது?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணியம் கிட்ட, "வண்டி நிறுத்துங்க" அப்படின்னு சொல்றாரு. மணியமும் வண்டியை நிறுத்துறாரு. 2 பேரும் இறங்கி அந்த ஒயிட் கலர் ஆம்னியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாய் டார்ச் ஏத்திக்கிட்டு வண்டியை செக் பண்றாரு. டிரைவர் சீட்ல ஒரு ஆள் சாஞ்சி தூங்குற மாதிரி இருக்கான். ஜாய் கதவை தட்டுறாரு. அவன் பதறி போய் எழுந்திருக்கான். "சார், டயர்டா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்" அப்படின்னு குரல்ல, கிட்டத்தட்ட நடுங்கிற குரல்ல சொல்றான். ஜாய், "சரி, லைசன்ஸ் எடு, ஆர்சி எடு" அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பேப்பரை தேடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு டைமை கழிக்கிறான். இப்போ ஜாய்க்கு சந்தேகம் வந்துடுது. டார்ச்சை வண்டிக்குள்ள அடிச்சு பார்க்குறாரு. பின் சீட்ல ஒரு பெரிய ஷாப்பிங் பேக். அதை ஓப்பன் பண்ணா ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, வயர் கட்டர், கிளவுஸு, மாஸ்க்கு, பர்க்லரி டூல்ஸ்னு ஒரு ஃபுல் செட்டு. ஜாய்க்கு உடனே புரிஞ்சிருச்சு. ரைட்டு, இது சாதாரண வண்டி இல்ல, கண்டிப்பா இந்த கிரைம் கிட்டோட இருக்குன்னா சம்திங் ராங். "வண்டியை ஸ்டேஷனுக்கு எடு" அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இந்த நேரத்துல மணியம் டிரைவர் சீட்ல ஏறி வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜாய் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்காரு. அந்த பிடிச்சவனை மிடில் பேசஞ்சர் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. வண்டி ஸ்டேஷன் நோக்கி போக ஆரம்பிக்குது. பிடிப்பட்டவன் ஆரம்பத்துல மௌனமா தான் இருக்கான். ஆனா கை நடுங்க ஆரம்பிக்கிறது. அவனுக்கு தெரியும், இப்போ ஸ்டேஷன் போனா அவனோட 200 கேசஸும் வெளியே வந்துடும், லைஃப் ஓவர்னு. எஸ், போலீஸ் இப்ப பிடிச்சிருக்கிறது அவங்க பல நாட்களா தேடிட்டு இருக்க அந்த கோஸ்ட் திருடனை. அவன் தான் இவன் அப்படின்னு தெரியாமலேயே. திடீர்னு அவன் மின்னல் வேகத்தில் ஆக்ஷன் எடுக்கிறான். மறைச்சு வச்சிருந்த ஷார்ப் நைஃபை வெளியெடுக்கிறான். முதல்ல பின்னால இருந்த ஏஎஸ்ஐ ஜாயை குத்துறான். செஸ்ட்ல, பேக்ல. ஜாய்
ஐயோ! அப்படின்னு கத்திக்கிட்டே சரியிறாரு. வண்டிய ஓட்டிக்கிட்டு இருந்த மணியம் பிள்ளை அத தடுக்க முயற்சி பண்றாரு. பிரேக் போடுறாரு, ஸ்டீரிங் திருப்புறாரு. பட் அவன் வெறி பிடிச்சவ மாதிரி மணியமோட கழுத்து, நெஞ்சில சரமாரியா குத்துறான். ரத்த வெள்ளம். 2 பேரும் சரிஞ்சுட்டாங்க. வண்டி தாறுமாறா ஓடி ரோட்ல நிக்குது. அவன் இருட்டுல வண்டிக்கு வெளிய குதிச்சு, பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடிப் போய் மறைஞ்சு போறான். அந்த நைட் பாரிபள்ளி ஸ்டேஷன்ல பதட்டம். போலீஸ்காரங்க ஓடி வராங்க. ஆம்புலன்ஸ் வருது. மணியம், ஜாய் 2 பேரையும் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. மணியமோட ஒய்ஃப் இந்திரா, "என் ஹஸ்பண்ட் எங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. மணியம் பிள்ளை ஸ்பாட்லயே இறந்துட்டாருன்னு டாக்டர் சொல்றாங்க. ஏஎஸ்ஐ ஜாய் ஒரு வழியா உயிர் பிழைக்கிறாரு. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டுக்கு இன்ஃபர்மேஷன் போக, ஜாயோட உதவியால அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் தப்பிச்சு போனவனோட முகத்தை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த மாருதி ஆம்னி வேன கைவிட்டுட்டு ஓடினப்போ, அந்த வண்டியோட உள்ள இருந்த பர்க்லரி டூல்ஸ், கிளவுஸ், மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ரெக்கவர் பண்றாங்க. போலீஸ் ஃபாரன்சிக் டீம் அந்த வண்டியை சீஸ் பண்ணி வண்டியை தலைகீழா புரட்டுறாங்க. அப்ப கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பழைய வழக்குல இன்வால்வ் ஆகணவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஃபவுண்ட். யாரோட தெரியுங்களா? ஆண்டனி வர்கீஸ் அலியாஸ் ஆடு ஆண்டனி. அவன் ஏற்கனவே கொல்லம், குந்தாரா இந்த ஏரியால சின்ன சின்ன திருட்டுல ஆடு திருட்டு வழக்குல முக்கியமா கைதானவன். அவனோட ஓல்ட் ரெக்கார்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ மேட்ச் பண்றது ஈஸி ஆயிடுச்சு. ஜாய் அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, எஸ் இவன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது கொலை நடந்த 24 மணி நேரத்துக்கு உள்ளவே போலீஸ்க்கு அவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஜூன் 27, 2012 அன்னைக்கு போலீஸ் அஃபிஷியலா அவனோட பேரை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆடு ஆண்டனி வாண்டட் ஃபார் மர்டரிங். ஸ்கெட்சு, ஃபோட்டோஸு இது எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. ரிவார்டுன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை அறிவிக்கிறாங்க. கேரளா போலீஸோட முழு டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ஷாக்ல இருக்கு. கொன்னவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட சபதமே எடுக்கிறாங்க. மேசிவ் மேன்ஹண்ட் ஸ்டார்ட். ஆனா அவனை பிடிக்கிறதுக்கு தான் 3 வருஷம் ஆச்சு. அவ்வளோ ஸ்மார்ட்டா அவன் ஓடி ஒளிஞ்சான். எப்படி? அந்த ரத்தம் தோய்ந்த இரவுகள்ல 2 பேரையும் குத்திட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ஓட ஆரம்பிச்சான். கையில இருந்த கத்திய காட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு இருட்டுல சத்தமே இல்லாம ஓட ஆரம்பிச்சான். அவன் பாரிபலியில இருந்து நேரா வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினான். அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துல அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டான். பிளடி ஷர்ட்டை மாத்திக்கிட்டான். அங்க ஒரு சின்ன கடையில இருந்து தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சான். திருவனந்தபுரம் போகிற ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கினான். ரயில்ல ஏறப்போ அவன் மனசுல இனி கேரளா பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற திட்டம் தான் இருந்தது. ரயில்ல உட்காந்து கண்ண மூடி யோசிச்சான். என்னோட திட்டமெல்லாம் போயிடுச்சு. ஆனா நான் தப்பிச்சேன். இதுதான் அவன் மனசுல அப்பா ஓடிக்கிட்டு இருந்ததோ என்னவோ. திருவனந்தபுரத்துல இருந்து கிளம்புனவன் டெல்லி போய் சேர்ந்தான். சேர்ந்ததும் ஒரு சின்ன லாட்ஜில் தங்கினான். ஐடி கேட்காத இடம். அங்கிருந்து பஸ் பிடிச்சு நேபாள் எல்லைக்கு போனான். அந்த எல்லை ஓப்பனா இருக்கும், சோதனைகள் குறைவு. காட்மண்டுல சில மாசம் ஒளிஞ்சிருந்தான். ஒரு சின்ன அறையை வாடகைக்கு எடுத்து அங்க லோக்கல் உணவு சாப்பிட்டு சந்தையில மலிவான உடைகளை வாங்கினான். அவன் தனியா இருந்தான். யாருக்கும் ஃபோன் பண்ணல. ஏன்னா போலீஸ் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணா இடம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவா தெரியும். பட் தினமும் நியூஸ் பேப்பரை படிச்சு கேரளாவில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். குறிப்பா மணியம் பிள்ளை கேஸை பத்தி. இதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது. ஏன்னா அவன் பண்ணிட்டு இருந்தது திருட்டு இல்லை, கொலை. இந்த சமயத்துல அவன் கையில் இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ரைட், மறுபடியும் திருடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். பணம் தீர்ந்த உடனே மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தான். ஆனா கேரளா பக்கம் போகல. சென்னையில கூட்டமான ஏரியால தங்கினா. அங்க அவனோட உருவத்தை மாத்திக்கிட்டான். முகத்தை சுத்தமா ஷேவ் பண்ணிட்டு கோட் சூட் போட்டு ஐடி ஆள் மாதிரி சுத்தினான். மும்பை போனான். அங்க தாடி வளர்த்து விபூதி பட்டை போட்டுக்கிட்டு பக்தன் மாதிரி சுத்தினான். ஷிரடி கோயில்ல தங்கி சாய்பாபா ஆசீர்வாதம்னு சொல்லிக்கிட்டு போனான். ஆந்திர பிரதேசத்துல லோக்கல் மொழியை கொஞ்சம் கத்துக்கிட்டு லாட்ஜில் தங்கினான். தமிழ்நாட்டுல ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஊர்களில் போயிட்டு திருட்ட தொடர்ந்தான். அதே சின்ன ஜன்னல் வழியா நுழைஞ்சு திருடுற மாதிரி தான். மொத்தத்துல ஒரே இடத்துல இருக்கல. ஆனா அவன் ரொம்ப கவனமா இருந்தான். டவர் லொக்கேஷனை வச்சு போலீஸ் பிடிச்சிடுவாங்கன்னு தெரியும். ஸோ கேரளால அவன் யாருக்குமே ஃபோன் பண்ணல. என்ன ப்ரோ யாருக்குமே ஃபோன் பண்ணல, யாருக்குமே ஃபோன் பண்ணலன்றீங்க? அப்படி யாரு தான் அவனுக்கு இருந்தாங்க? இதுதானே உங்க கேள்வி? வந்துகிட்டே இருக்கு. ரைட், இப்போ இங்கே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே அவன் ஃபோன் பண்ணாலும் ரோட்ல இருக்கிற காயின் பாக்ஸ்க்கு போய் 2 நிமிஷம் பேசிட்டு உடனே அந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணிடுவான். ஏடிஎம்ல பணம் எடுக்கவே இல்லை. ஏன்னா இடம் தெரிஞ்சிடும். ஸோ எப்பவுமே கையில் ஒரு 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ரொக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். இப்போ போலீஸ் பக்கம் என்ன நடந்தது? அவங்க ரொம்ப திணறி போயிருந்தாங்க.
ஸ்பெஷல் பிரான்ச் டீம் தினமும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, ஒரு சரியான தடயம் கூட இல்ல. டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் எம்.எல். சுனில் தலைமையில இருந்த டீம், இவன் எங்க இருக்கான்? அப்படிங்கிறத தேடி, தேடி, தேடி சலிச்சு போயிருந்தாங்க. ஒரு தடவ தப்பான தகவல் வந்து சென்னையில இருக்கான்னு சொல்லி அங்க ரெய்டு போயி, ஆனா தப்பான ஆள புடிச்சு, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இதனால டிவியில போலீஸுக்கு திறமை இல்ல அப்படின்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மணியம்பிள்ளையோட குடும்பம் போலீஸ்க்கு பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்ப பிடிப்பீங்க? அப்படின்னு சொல்லி. இப்பதான் போலீஸ்க்கு ஒரு ஐடியா வந்தது. அவங்க ஆண்டனியோட பழைய வாழ்க்கைய ஆழமா அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஆண்டனி தனியா இல்ல. அவன் கிட்டத்தட்ட உங்க மூச்ச பிடிச்சுக்கோங்க. 18 முதல் 20 பெண்கள கல்யாணம் பண்ணியிருந்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது வெறும் சுகத்துக்காக மட்டும் இல்ல. அது அவனோட பெரிய பாதுகாப்பு திட்டம். அதாவது போலீஸ் அவன தேடுனா, ஹோட்டல் இல்லனா லாட்ஜ்ல தான் தேடுவாங்க. பட் அவன் ஒரு குடும்பஸ்த மாதிரி, மனைவி குழந்தைகளோட வீட்ல இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மனைவி, ஒரு வீடு. அவன் எப்படி இவ்வளோ பெண்கள கல்யாணம் பண்ணான்? இந்த கேள்வி தானே உங்களுக்கு வருது. பொதுவா செய்தித்தாள்ல மணமகள் தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரம் குடுப்பான். பணம் வேணாங்க, நகை வேணாங்க, என் வாழ்க்கை தனியா இருக்கு அப்படின்னு சென்டிமென்ட்டா எழுதுவான். ஏழை பெண்கள், விதவைகள், ஆதரவற்ற பெண்கள் இவங்கள தான் குறி வைப்பான். நான் வெளிநாட்டுல இருந்தேன், இப்போ இங்க செட்டில் ஆயிட்டேன் இப்படின்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணான். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா முழுக்க இப்படி பல மனைவிகள் அவனுக்கு இருந்தாங்க. திருடர் நகைகள வித்து கிடைச்ச பணத்துல இந்த குடும்பங்கள ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டான். ஒவ்வொரு மனைவிக்கும் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மெஷின் இப்படி அள்ளி இறைப்பான். அவங்க அவன கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி நினைச்சாங்க. அவன் எங்க போறான், என்ன பண்றான்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு திருட போயிடுவான். போலீஸ் இத கண்டுபிடிச்சு உடனே அவனோட பழைய மனைவிகள கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி சொன்ன எம்.எல். சுனில் அவர்களோட தலைமையில ஒரு டீம் காயின் பாக்ஸ்ல இருந்து வர கால்கள முறையா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. பிந்துங்கிற அவனோட மனைவிக்கு அடிக்கடி கால் வர்றது தெரிஞ்சது. ஆனா எல்லாமே வேற வேற இடத்துல இருந்து, வேற வேற நம்பர்ல இருந்து. பிந்துக்கு வர கால் ஆண்டனி கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப தேதி அக்டோபர் 13, 2015வது வருஷம். அன்னைக்கு சாயங்கால நேரம். பாலக்காடு எல்லைக்கு பக்கத்துல இருக்கிற கொடுவாயூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கோபாலபுரம்ங்கிற ஒரு ஏரியால ஒரு சின்ன வாடகை வீடு. அதுதான் ஆண்டனியோட கடைசி ஒளிவிடம். பிந்து அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முந்தைய திருமணம் தோல்வி அடைஞ்சிருது. கூட ஒரு மகனும் இருந்தான். ஆண்டனி அங்க வந்து சீனிவாசன் அப்படிங்கிற பேர சொல்லி, "நான் துணி வியாபாரம் பண்றேன். அடிக்கடி வெளியூர் போவேன். எனக்கு யாரும் இல்ல." அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சிருந்தான். பிந்து அவன நல்ல ஹஸ்பண்ட் நெனச்சு, அவன் வரும்போதெல்லாம் நல்லா சமையல் பண்ணி, குழந்தைகளோட விளையாடுறத பார்த்துட்டு, நார்மலா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவன் அடிக்கடி வீட்டுக்கு டிவி, மொபைல் இந்த மாதிரி சாமான்கள கொண்டு வருவான். பிசினஸ்ல லாபம் அப்படின்னு சொல்லி குடுப்பான். பிந்துவுக்கு அவனோட உண்மையான முகம் தெரியவே தெரியாது. அன்னைக்கு சாயங்காலம் ஆண்டனி வீட்டுக்கு வந்தான். வழக்கம் போல டக்கின் ஷர்ட் பண்ணிக்கிட்டு, பேக்க தோள்ல தொங்க போட்டுட்டு, பிசினஸ் ஆள் மாரி நடந்து வந்தான். வீட்டுக்கு போனான். அவன பார்த்ததுல பிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். திடீர்னு வீட்டு வாசல்ல கார் சத்தம் கேட்டுச்சு. பல ஆட்கள் இறங்குற சத்தம். டோர தட்டுனாங்க. பிந்து போய் திறந்தாங்க. ஒரு 10, 15 போலீஸ்காரங்க சாதாரண மஃப்டி ட்ரெஸ்ல இருந்தாங்க. அவங்க முன்னாடி எம்.எல். சுனில் நின்னுட்டு இருந்தாரு. "போலீஸ், ஆண்டனி வர்கீஸ் இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிந்துவுக்கு பயங்கர ஷாக். "அப்படி யாரும் இல்லைங்களே! ஸ்ரீனிவாசன் தான் இருக்காரு. என் ஹஸ்பண்ட்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் ஆண்டனி உள்ள இருந்தான். வெளிய வந்தான். போலீஸ பார்த்ததும் அவனோட முகம் வெளிரி போச்சு. பட் தப்பிக்க முயற்சி பண்ணல. ஏன்னா, வீட்ட சுத்தி போலீஸ் வளைச்சிருந்தது அவனுக்கு புரிஞ்சது. அவன உடனே கைவிலங்கு போட்டு தரையில மண்டியிட வச்சாங்க. இப்போ பிந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "சார், என் ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாரு? அவரு நல்லவரு. துணி வியாபாரம் பண்றாரு." இப்படிலாம் அழுதுகிட்டே சொன்னாங்க. போலீஸ் அவங்கள அமைதியா அழைச்சுக்கிட்டு போய் சொன்னாங்க. "அம்மா, இவரோட உண்மையான பேரு ஆண்டனி வர்கீஸ். கேரளால ஆடு ஆண்டனின்னு பேரு. 200க்கும் மேற்பட்ட வீடுகள்ல திருட்டு, ஒரு போலீஸ்காரர கொலை பண்ணியிருக்காரு. 18, 20 பொண்கள ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இவர் மேல இருக்கிற வழக்கு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிந்து கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க. "இல்ல சார், அவரு எனக்கு சீனிவாசன் தான் சொன்னாரு. நான் ஏழை பொண்ணு. என்னோட ப்ரீவியஸ் மேரேஜ் சரியா போகல. நியூஸ் பேப்பர்ல மணமகள் தேவை அப்படிங்கிற விளம்பரத்த பார்த்துட்டு தான் என்ன தொடர்பு கொண்டாரு. பணம் நகைலாம் வேணாம், தனிமையான வாழ்க்கைன்னு சொன்னாரு. நான் நம்பிட்டேன். 2014ல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவரு அடிக்கடி வெளியூர் போவாரு.
டிவி, மொபைலு இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாரு. பிசினஸ்ல லாபம்னு சொல்லி சொல்லுவாரு. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டே அழுது அழுது மயங்கி விழுந்துட்டாங்க. போலீஸ் வீட்ட சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன கிடைச்சது தெரியுங்களா? பல போலி அடையாள அட்டைகள். செல்வராஜ், மோகன்ராஜ், ராஜேஷ், சதீஷ்குமார் இப்படி வெவ்வேறு பேர்கள்ல. கண்ணூர் பிசினஸ் கம்பெனி அப்படிங்கிற பேர்ல ஒரு போலி கம்பெனி அடையாள அட்டையும் கிடைச்சது. வங்கியோட பாஸ்புக்ல லட்சக்கணக்கான பணம். எல்ஐசி பாலிசி, ஓட்டுநர் உரிமம் எல்லாமே போலி. திருட்டு சாமான்கள் எக்கச்சக்கம். ஒரு 10 லேப்டாப்பு, ஹை எண்ட் மொபைலு, கேமரா ஒரு மினி ஷோரூம் மாரி குவிஞ்சு கிடந்தது. எல்லாத்தோட முக்கியமா, திருப்பூருக்கு பக்கத்துல தர்மாபுரத்துல 5 சென்ட் நிலத்தோட ஆவணங்கள். ஆண்டனி எப்படி தெரியுங்களா வாங்குனா? அவன் திருடின 50 சவரன் நகைய சென்னையில பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கான். அதிலிருந்து ஒரு ரூ. 20,00,000 கிடைச்சிருக்கு. அந்த பணத்த தர்மாபுரத்துல 5 சென்ட் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேர்ல வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த நிலத்துல வீடு கட்டவே ஆரம்பிச்சிட்டான். மேல ஒரு 10,00,000 செலவு பண்ணியிருக்கான். அவனோட போலி ஆவணங்கள் மூலமா எல்லா பத்திரப்பதிவும் பண்ணியிருக்கான். அவனோட திட்டம் என்ன அப்படின்னா, திருட்டு பணத்த நிலம், வீடு மாதிரி சொத்தா மாத்துறது. ரைட். ஆள அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அக்டோபர் 13, 2015 நைட்லயே பாலக்காட்டுல இருந்து அவன கொல்லம்க்கு கொண்டு வந்தாங்க. விடிகாலம் 3 மணி ஆயிருந்தது. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருத்துவ பரிசோதனை பண்ணாங்க. முக்கியமா டிஎன்ஏ சோதனை எடுத்தாங்க. எதுக்காகன்னா, அந்த கொலை வழக்கோட ப்ரூஃப்காக. அதுக்கப்புறம் கொல்லம் சிட்டி போலீஸ் கமிஷனர் பி. பிரகாஷ் அவரோட தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. 4 ஏசிபிஸ் உட்பட. அவங்க ஆண்டனிய தரோவா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவன் வாயத் திறக்கவே இல்ல. ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா, ஏஎஸ்ஐ ஜாய் அன்னைக்கு நைட் தப்பிச்சாரு இல்லைங்களா? அவரு அவன நேர்ல பார்த்து அடையாளம் சொல்லிட்டாரு. இவன் தான் என்னையும் மணியம் பிள்ளையும் குத்துனான் அப்படின்னு சொல்லி உறுதியா சொன்னாரு. இப்போ ஆண்டனிக்கு வேற வழியே கிடையாது. 3 வருஷமா மௌனமா இருந்தவன் முதல் தடவையா வாய் திறந்தான். ஆமா, நான் தான் மணியம் பிள்ளைய கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அவன் சொன்னது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு போலீஸ் என் வண்டிய சோதனை பண்ணாங்க. என் கையில இருந்த திருட்டு கருவிகள் அத பார்த்ததும் போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு. பிடிபட்டா என்னோட 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் எல்லாம் வெளியில வந்துரும். என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். சோ, பயந்து அவங்கள குத்திட்டு தப்பிச்சிட்டேன். பாரப்பள்ளியிலிருந்து வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அங்கிருந்து திருவனந்தபுரம், திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு பை ட்ரெயின். டெல்லியிலிருந்து நேபாள் எல்லைய தாண்டி காட்மண்டுல சில மாசம் தங்கினது. பணம் தீர்ந்து போனதும் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தது. இப்படி எல்லாத்தையும் சொன்னான். இது போலீஸ்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா, அவன் கேரளா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாம அமைதியா இருக்கான் அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சாங்க. ஆனா, அவன் தமிழ்நாட்டுல இன்னும் திருட்ட தொடர்ந்து இருக்கான். குறிப்பா ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், பழனி, திருப்பூர் இந்த எல்லா ஊர்களையும். மொத்தமா 9 முதல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரொக்கமா திருடி இருக்கான். இதுல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதெல்லாம் தனி. அவன் கைதானப்போ 8 கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஆனா, போலீஸ் விசாரணையில அது 18 முதல் 20 வரைக்கும் போயிருக்கு. அவன் செய்தித்தாள்ல மணமகள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்து, ஏழை பெண்கள், கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் இவங்களெல்லாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி இல்லன்னா, மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரம் வந்தா, இவனா போய் ஆட்கள பார்த்து டிபெண்ட்ஸ் ஆன் தெம் அவங்கள ஏமாத்தியிருக்கான். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன பரவூர் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நீதிமன்றம் 12 நாட்கள் போலீஸ் காவல்ல வைக்க உத்தரவிட்டது. அடுத்த நாள் அக்டோபர் 15 அன்னைக்கு கொலை நடந்த இடத்துக்கு, அதாவது மணியம் பிள்ளைய குத்துன அந்த ஜவஹர் ஜங்ஷனுக்கு, பாரிபள்ளி கிரைம் சீனுக்கு வெரிஃபிகேஷனுக்காக கூட்டிட்டு போனாங்க போலீஸ். அங்க அவன் எப்படி குத்துனான், எப்படி ஓடுனான் இது எல்லாத்தையும் திரும்ப நடிக்க வச்சாங்க. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் தான் அவனுக்கு எதிரான முக்கியமான ஆதாரமா இருந்தது. இது இல்லாம நீதிமன்றத்துல தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது எப்படி வென்டிலேட்டர் வழியா உள்ள போனான் அப்படிங்கிறதையும் டெமோ பண்ண சொன்னாங்க. ஆண்டனி அந்த சின்ன ஓட்டைக்கு முன்னாடி நின்னான். உடம்புல எண்ணெய தடவிக்கிட்டான். தலைய முதல்ல உள்ள விட்டான். கைய தலைக்கு மேல தூக்கி தோளை சாய்ச்சி உடம்ப புழு மாதிரி நெளிச்சு உள்ள இறங்கினான். சில நிமிஷத்துல சத்தமே இல்லாம உள்ள போயிட்டான். போலீஸ் அதிகாரிகளே மிரண்டு போயிட்டாங்க. இது மேஜிக் இல்ல. கான்டாஷனிசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்ப பல வகையில வளைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த திறமை தான் அவன 200க்கும் மேற்பட்ட வீடுகள்ல திருட வச்சது. கதவ உடைக்காம, அலார்ம் உடைக்காம,
உள்ள போய் திருடி வெளியேற ஹெல்ப் பண்ணுச்சு. ரைட் மக்களே, இப்போ ஸ்டோரி கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. ஆண்டனியோட கைது, விசாரணை, வாக்குமூலம் எல்லாம் முடிஞ்சு நீதிமன்றத்துல வழக்கு ஆரம்பமாச்சு. ஜூலை 27, 2016. இடம் கொல்லம் பிரின்சிபல் செஷன் கோர்ட். மணியம்பிள்ளை கொலையானதுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்குது. அந்த குடும்பத்துக்கும் கேரளா போலீஸுக்கும் நியாயம் கிடைக்க போற நாள். நீதிமன்ற அரங்கம் ரொம்ப பரபரப்பா இருந்தது. மணியம்பிள்ளையோட மனைவி இந்திரா, 2 குழந்தைகள் உட்பட எல்லாரும் கோர்ட்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கண்ணுல கண்ணீர். ஆனா நம்பிக்கையும் இருந்தது. பல போலீஸ் அதிகாரிகள், ஊடகக்காரர்கள், அதாவது மீடியா பீப்பிள், பொதுமக்கள் இவங்க எல்லாரும் ஆண்டனியோட தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டனி மேல பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. முக்கியமானது ஐபிசி 302, அதாவது கொலை, மணியம்பிள்ளைய கொன்னது. ஐபிசி 307 கொலை முயற்சி, ஏஎஸ்ஐ ஜாய கொலை பண்ண முயற்சி. அதுக்கப்புறம் 468, 471 இந்த மாதிரி போலி ஆவணங்களை தயாரிக்கிறது, போர்ஜரி. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஐபிசி 224 போலீஸ் காவல்ல இருந்து தப்பிச்சது. நீதிபதி ஜார்ஜ் மேத்யூ அமைதியா தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாரு. கில்ட்டி. ஆண்டனி எல்லா குற்றச்சாட்டுகள்லையும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபணமாயிருக்கு. தண்டனை விவரங்கள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஆயுள் தண்டனை. இது மணியம்பிள்ளைய கொலை பண்ணதுக்காக 10 வருஷ கடுங்காவல் தண்டனை. அடுத்தது ஏஎஸ்ஐ ஜாய கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக அபராதம். இது 4 லட்ச ரூபாய். இதில் 2 லட்ச ரூபாய் ஏஎஸ்ஐ ஜாய்க்கும் 2 லட்ச ரூபாய் மணியம்பிள்ளையோட குடும்பத்துக்கும் கொடுக்க உத்தரவுப்பட்டாங்க. தீர்ப்பு வாசிக்கும் போது ஆண்டனி முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. ரொம்ப கூலா நின்னா. கடைசி வரைக்கும் என் மேலே எந்த தப்பும் இல்லை, போலீஸ் பொய் வழக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். மணியம்பிள்ளையோட மனைவி இந்திரா கண்ணீர் விட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, என்னோட கணவரை கொன்னவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஆயுள் தண்டனை கிடைச்சது எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனாலும் ஆயுள் தண்டனையாவது கிடைச்சது அப்படின்னு கிடைச்ச வரைக்கும் நிம்மதி தான். எங்கள் குழந்தைகளுக்கோ இனி அப்பா இல்லை, ஆனால் நியாயம் கொஞ்சமாவது கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா உயர்நீதிமன்றத்தில் இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இப்படி ஹைடெக் வாழ்க்கை, 18-20 மனைவிகள், கோடிக்கணக்கான சொத்து, இப்படியெல்லாம் இருந்த அவனோட மொத்த வாழ்க்கையும் ஜெயிலில். அவனோட ருட்டீன் ரொம்ப சிம்பிள். காலையில் எழ வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஜெயிலில் வேலை செய்ய வேண்டியது, நைட்டில் தூக்கம். தனியாக இருந்திருக்கான், யாரோடையும் பேச மாட்டான். ஒரு சாதாரண ஆடு திருடன ஆரம்பித்தவன் கேரளா போலீஸையாளர் விட்ட மாஸ்டர் மைண்ட் ஆனான். கடைசியில் ஜெயிச்சதோ சட்டம் தான். குற்றம் பண்ணால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆண்டனி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதோட ஆடு ஆண்டனியோட கதை முடியுது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, குற்றம் பண்ணா சட்டம் கண்டிப்பாக தண்டிக்கும். எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் குறுக்கு வழி தேடினா முட்டு சந்தில் தான் போயிடிக்கணும். இது நம்ம வழக்கமாக சொல்கிறது. ஆல் ரைட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட மனநலத்தையும் உடல் நலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.